ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணும்போது, நான் கூட எதுக்கு இது ஒன் டே கிளாஸு, எதுக்கு இது இப்போ போயிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. நம்ம அதுக்கு யூடியூப்ல ஃப்ரீயா கத்துக்கலாமே! அப்படிங்கிற மாரி தான் என்னுடைய தாட் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்லும்போது, சரி ஓகே. நான் மெயினா என்ன நெனச்சு வந்தேன்னா, ஓகே போவோம். அட்லீஸ்ட் நம்ம போனா ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுனாலயாச்சும் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவோங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். பட் ஆனா நான் நெனச்சேன், எப்படியும் நம்ம வந்து வெளில வரும்போது அதாவது அந்த கொடுத்த காசுக்கு நமக்கு ஒர்த்தா இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். நான் மனசுல உள்ள வரும்போது நான் அப்படிதான் வந்தேன். ஆனா நீங்க வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரிதிங் உண்மையிலேயே வந்து ஒரு அந்த டெமோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா ஸ்டார்ட்டிங். அதுவே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 40 மினிட்ஸ் வந்து நீங்க பொறுமையா ஃபுல்லா சொல்லிக் குடுத்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து அவ்ளோ சொல்லணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது இல்லையா? நீங்க நெனச்சிருந்தா அத வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிருந்திருக்கலாம். அத முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர்ல நீங்க டெமோ பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள முடிச்சுட்டு ஒரு 12க்குள்ளேயே நீங்க வைண்ட் அப் கூட பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க நெனச்சிருந்தா. ஆனா நீங்க அப்படி பண்ணாம, இப்போ ஏன்னா இப்போ சொல்லி தரவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்கலாம் எவ்வளோ ஜாஸ்தியா வாங்குறாங்க, நம்ம கம்மியா தானே வாங்குறோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் சொன்னா போதும். ஜஸ்ட் நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், நீங்க டேப்ல இங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, இங்க ஒரு மெஷர்மெண்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சொல்லிட்டு இந்த மேக்ஸ் ஃபார்முலா மாரி சொல்லிக் குடுத்து இந்த சாரிய நீங்க முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம, உங்களுக்கு என்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சதோ அது எல்லாத்தையுமே அ ஒரு மாதிரி ஃபுல்லா நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி, நீங்க வந்துட்டு எனக்கு சொல்லிக் குடுத்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்துட்டு. அதே மாதிரி நாங்க கிட்டத்தட்ட காலைல 10 மணிக்கு வந்தோம். ஈவினிங் வந்து 3 மணிக்கு மேல தான் 3 மணிக்கு 3:15க்கு தான் கிளம்புறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நீங்களும் நின்னுகிட்டே இருந்தீங்க. நீங்களும் எதுவும் சாப்பிடல, எதுவும் அவ்வளவா தண்ணி குடிக்கல, சாப்பிடல. அப்படி இருந்துமே அதே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் குடுத்துக்கிட்டு, அதெல்லாம் பண்ணது வந்துட்டு, "நீங்களே பண்ணுங்க பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் பண்ண வச்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுடா. ஹானஸ்ட்டா நான் சொல்றேன், நான் அந்த வீட்ட விட்டு நான் வெளிய வரும்போது, நான் குடுத்த காசு வந்து எனக்கு ஒர்த்து. இதுக்கு வந்துட்டு நான் குடுக்கலாம். தாராளமா ஒர்த்துன்னு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் வந்தேன் வெளிய வரும்போது. இந்த கோர்ஸ் வந்துட்டு நாளைக்கு நானே இது ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி பண்ணாலும், இதுக்கப்புறம் என்கிட்ட எனக்கு மைண்ட்ல இதா ஒண்ணு இருக்கும். நமக்கு எப்படி சொல்லிக் குடுத்தாங்க, அந்த மாரி நமக்கு வரவங்களுக்கு நம்ம ஹானஸ்ட்டா இருக்கணும். எல்லாமே நம்ம சொல்லி தரணும். இதே மாரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என் மைண்ட்ல வரும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி, நாளைக்கு இத ஒரு ஒரு பிசினஸா நான் எடுத்து பண்ணும்போது, இல்ல நான் பண்ணவே இல்ல. நான் வீட்ல என்னோட சாரியே ப்ளீட் பண்றதுனால, நான் ஒரு சாரி பண்ணும்போது எனக்கு உங்க ஃபேஸ் கண்டிப்பா எனக்கு வந்துட்டு போகும்டா சீரியஸாவே. ஆ உண்மையாவே ரியலி ஆ ஹார்ட்லேருந்து உங்களோட கிளாஸ் வந்து எனக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நீங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.